அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ல சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. ஏன்னா சுக்கிர பகவான் இந்த வருடத்துல உச்சமாகுறாரு. மீன ராசியில சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கும். மீன ராசியில சுக்கிரன் வந்து உச்சமாவாரு. சோ இந்த சுக்கிர பெயர்ச்சி ரொம்ப விசேஷமா பேசப்பட்டுட்டு வருது. இது நம்ம ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு நல்லதை பண்ணுமா? எதன் வகையில ஃபேவரா இருக்கும், எதன் வகையில அன்ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டீப் அனலைஸை இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சுக்கிரனுடைய தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே சுக்கிரன் வந்துட்டு ஒரு சுபத்துவமான கிரகம், மிக முக்கியமான சுபத்துவமான கிரகம். முக்கால் பங்கு சுபகிரகம், கால் பங்கு மட்டும் பாவகிரகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வரும். இந்த சுக்கிரனை தான் வந்துட்டு இந்த சுபமான மங்களமான மாற்றங்களுக்கெல்லாம் முக்கியமா பார்ப்பாங்க. அதன் வகையில சுக்கிரன் வந்து உச்சமாகிறது ரொம்ப சிறப்பு, ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அது ஒரு ராசிக்கும் ஒரு நட்சத்திரத்துக்கும் கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய கிரகமா வரும். சில ராசிகளுக்கு பார்த்தோன்னா சுக்கிரன் வந்து ரொம்ப முக்கியமான ரோலை பிளே பண்ணக்கூடிய ஒரு கிரகமா வரும். ஸோ அது நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரப்படி அது கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். ஆனா இயற்கையா பார்த்தோம்னா சுக்கிரன் முக்கால் பங்கு சுபகிரகம் உடைய அந்த சுக்கிரன் உச்சமாகிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. அதன் வகையில இந்த 2025ல பார்த்தோம்னா கரெக்டா ஜனவரி 28ல சுக்கிரன் வந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு டிரான்சிட் ஆவார். மேலும் மே 27th வரைக்கும் மீனத்திலேயே இருப்பார். ஆகவே இந்த ஜனவரி 28ல இருந்து மே 27 எக்ஸாக்டா சொல்லணும்னாக்கா சுமார் ஒரு 119 நாட்கள் மீன ராசியில சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். இதுல வந்து இடையில ஒரு 43 நாட்கள் வக்ரத்துல இருப்பாரு. கரெக்டா மார்ச் 1ல இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு. சோ அந்த காம்பினேஷனும் வருது. ஓவரால் அந்த ஒரு 119 நாட்கள் சுக்கிரன் உச்சமாகிறதுனால மேலும் வக்ரம் ஆகிறதுனால நம்மளுடைய ராசி நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறது அந்த பதிவுல ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது காலச்சக்கரத்துக்கு இரண்டாவது ராசி ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த உச்ச சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான் நம்மளுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமாக போறாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசி அதிபதி, அதே போல நம்முடைய ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, ருணரோக சத்ருஸ்தானாதிபதினு சொல்லுவோம். நம்முடைய ராசிநாதன் 11ல போய் உச்சமாகிறது ரொம்ப விசேஷம். அதே போல 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போய் உச்சமாகிறது கொஞ்சம் மைனஸ், கொஞ்சம் வீக்கான பலன்களை பண்ணும். அதே சமயத்துல அது வக்ரமாகும் போது நமக்கு சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த உச்ச சுக்கிர பயிற்சி நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கேட்டகரியில தான் வரும். இருப்பினும் ராகு, சனி போன்ற ரொம்ப முக்கியமான பிளானட் எல்லாமே வந்து பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். ஆகவே இந்த மைனஸ் கூட இப்ப பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த காம்பினேஷன் நமக்கு ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. பொதுவா சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம், ரொம்ப சிறப்பு. ஆனா 6ஆம் அதிபதி 11க்கு போறது கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல சிந்தனையை அதிகமா கொடுக்கும். இப்ப 11ல உச்ச சுக்கிரன் இருக்கும்போது பொருளாதாரம் சார்ந்த சிந்தனை தலை தூக்கி நிற்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணும். அதுலயும் வந்து லாபாதிபதி ஜென்மத்துல இருப்பாரு. இந்த பரிவர்த்தனை யோகம்லாம் பார்த்தோம்னாக்கா இப்போ ரிஷபத்துக்கு சிந்தனை முழுக்க பார்த்தோம்னா பொருளாதாரத்து மேலதான் இருக்கும். அதுலயும் இந்த டீனேஜ்ல இருக்கீங்க, ஒரு 20s தாண்டிட்டீங்கனாலே போதும், நல்லா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு வேட்கை ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். எனவே பொருளாதாரத்தை சேமிக்கிறது, பொருளாதார ரீதியா ஒரு நல்ல மாற்றங்களுக்கு முயற்சி பண்றது, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள், அத்தியாவசியமான விஷயங்கள், குறிப்பா அந்த வீடு, வண்டி, வாகனம், நம்முடைய அந்த அந்தஸ்து இதெல்லாம் உயர்த்துறதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். ஏன்னா வந்து லாபாதிபதி அதே போல ராசிநாதன் ரெண்டு பேரும் பார்த்தோம்னாக்கா பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. இந்த பரிவர்த்தனை யோகமே பார்த்தோம்னா பொருளாதார சிந்தனையை ரொம்ப அதிகமா கொடுக்கும். எனவே இந்த உச்ச சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா மும்முரமா ஈடுபடுறது, ராகுவோட இணைந்த சுக்கிரன் அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அதிகமா இருக்கிறது. லைஃப்ல எப்படியாச்சும் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடணும், லைஃப் செம்மையா செட்டில் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லா கொடுக்கும். சோ அதன் வகையில ரொம்ப நல்லது. அதே சுக்கிரனா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்த்தோம்னா நெகட்டிவான இடத்துக்கும் வந்து அதிபதியா வருவாங்க. சுக்கிரன் வந்து 6ஆம் வீட்டு அதிபதி, குரு வந்து அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலை பிளே பண்ணுவார். சோ இந்த காம்பினேஷன் வரும்போது உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அடுத்தது கடன் சம்பந்தமான விஷயம், இதுல எல்லாம் அதிகமா நம்ம கவனமா இருக்கணும். முக்கியமா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல உச்சமாகும் போது கடன் வாங்கி எதையாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், அப்படின்னா கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு சுபமாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல யோசனை அதிகமா போகும். இதை புடிங்கி அதுல போடுவோம், அதை புடிங்கி இதுல போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை எல்லாம் போகும். ஆகவே கடன் வாங்குற விஷயங்கள்ல கொஞ்சம் உஷாரா கவனமா இருக்கணும். அவசரப்பட்டு அகலக்கால வச்சிடக்கூடாது. சோ அதுல நம்ம கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட இருக்கிறது நல்லது. அடுத்தது உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கிய ரீதியா ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அதுலயும் இந்த குரு பயிற்சி வரைக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் இருக்கிறது நல்லது. ஹெல்த்துக்கு மட்டும் கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா வந்து பொருளாதாரம் லைஃப்ல செட்டில் ஆகணும் அப்படிங்கிற வேட்கையிலே இருக்கிறதுனால டயத்துக்கு சாப்பிட மாட்டோம், டயத்துக்கு தூங்க மாட்டோம். அதுலயும் ஜென்ம குரு
காலகட்டம்னாக்கா சொல்லவே வேண்டாம். யோசனை அப்படியே ஒரு மாதிரி அலைபாஞ்சிட்டே இருக்கும் மூளையில. சரியான தூக்கம் வராது, சரியான உணவு இருக்காது. எல்லாமே டிலே ஆகி போகும். நிறைய அலைச்சல் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் சும்மா டிராவல் ஆயிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஆகவே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்தி செயல்படுறது நல்லது. ஏன்னா நம்மள்ட்ட பணம் காசு வந்து எப்படியா இருந்தாலும் நமக்கு வந்துரும். நம்ம சம்பாதிப்போம். ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது சேர்ந்துரும். நம்முடைய உழைப்ப கொடுத்தோம்னா அந்த பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிரும். அதே சமயத்துல நம்ம அந்த சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே உடல் ஆரோக்கியத்தை அலட்சியப்படுத்தாம எல்லாத்தையும் சீர்தூக்கி நீங்க செயல்படுத்துறது ரொம்ப ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இந்த ரெண்டு விஷயம் தான் கொஞ்சம் மைனஸா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். கடன் சம்பந்தமான விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதும். மற்ற விஷயம்லாம் நிச்சயமா உங்களுக்கு ஃபேவரா அமையும். பொருளாதாரத்தை நிச்சயமா சம்பாதிப்பீங்க. நிறைய பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கான ஒரு நேரம். அடுத்து கடன் சார்ந்த வகையில பிரச்சனைகள் ஆல்ரெடி இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறது ரொம்ப சாதகமான ஒரு காலகட்டம். இந்த நேரத்துல கடன் சுமைகள் டோட்டலா குறையும். பழைய கடன் ஏதாச்சும் இருக்குன்னா அதெல்லாம் சாலிடா கட்டி முடிச்சிருவீங்க. அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளில வரதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். அதே சமயத்துல ஒரு கடன் முடிஞ்சதும் புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றது நல்லது. அடுத்து 11ஆம் இடத்துல ரொம்ப முக்கியமான கிரகங்கள்லாம் ஆக்டிவேட் ஆகுறதுனால மூத்த சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான சிந்தனை ஓட்டம் இருக்கும். உடைய மூத்த சகோதரத்துவம் அல்லது மூத்த பிள்ளைகள், மூத்த மருமகன் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கும். அவருடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவருடைய செயல்பாடு இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா பாவ கிரகங்களுடைய கூட்டணி 11ஆம் இடத்துல இருக்கும்போது மூத்த சகோதரத்துவம், மூத்த பிள்ளைகள், அதேபோல மூத்த மருமகன் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு சில பாதகங்களை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே அவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்த சுக்கிரனுடைய பார்வை 5ஆம் இடத்துல, குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல. இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தை சந்திச்சவங்க இந்த காலகட்டங்கள்ல ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். ரொம்ப சாதகமா இருக்கு. அடுத்து திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள் கிடைக்கும். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் வருத்தங்கள் இருக்குன்னா அந்த வருத்தங்கள்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளால மகிழ்ச்சி, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இருந்த கவலைகள்லாம் விலகிறது. பிள்ளைகளுக்கு இருந்த அதிகமான விரைய செலவுகள்லாம் குறைகிறது. அதே போல பிள்ளைகள் ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து இப்போ மீண்டு வருவாங்க. இந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே இல்லாம அந்த குறைகள் இல்லாம போகும். அடுத்து பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம், பூர்வீக சொத்தால ஏற்பட்ட அந்த மன உளைச்சல் அதெல்லாம் டோட்டலா நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். அடுத்த பூர்வீகத்துல இருந்த குழப்பங்கள், பூர்வீக சொந்த பந்தங்களோட இருந்த வருத்தங்கள் அதெல்லாம் நிவர்த்தியாக ஆரம்பிக்கும். குலதெய்வ வழிபாடை மேற்கொள்வீங்க. அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா ஏற்படும். அடுத்தது பார்த்தோம்னா அந்த காதல் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த அந்த குழப்பங்கள், குளறுபடிகள்லாம் விலக ஆரம்பிக்கும். குரு பார்வை அதே போல சுக்கிரனுடைய பார்வை 5ஆம் இடத்துல பதிகிறதுனால காதல் உறவுகள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிந்தனை வேகம் ரொம்ப அபாரமா இருக்கும். நல்லா யோசிப்போம். நிறைய டிஃபரெண்டா பிளான் எல்லாம் பண்ணுவோம். புத்தி தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். புத்தியில இருந்த அந்த மந்தத்தன்மை எல்லாம் விலகும். இப்போ புத்தி நல்லா வேலை செய்யும். எதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நுணுக்கம்லாம் நமக்கு ரொம்ப கிளியரா நமக்கு தெரிய வரும். சோ அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அலிங் குரு சுக்கிரன், தேவகுரு அசுரகுரு ரெண்டு குருவும் பார்த்து 5ஆம் இடத்தை பார்த்து சிந்தனையுடைய அந்த வீரியத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுது. நல்லா யோசிக்கிறது. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குனாக்க அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி மீண்டு வருது, நம்மளை எப்படி காப்பாத்திக்கிறது அப்படிங்கிற மாதிரியான டிஃபரெண்ட் ஆங்கிள் யோசிக்கிறதுக்கான அந்த தன்மை எல்லாம் நமக்கு டிஃபால்ட்டா கிரியேட் ஆயிடும். சோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து சுக்கிரன் லாபஸ்தானத்துல உச்சமாகும் போது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிறது, வெளிநாடு யோகம் ஏற்படுறது, வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதுலயே உங்களுடைய யோகாதிபதியான சனி பகவான் 9-10 கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு போறது அது ஒரு மிகச்சிறந்த மாற்றமா நான் பாக்குறேன். மார்ச் மாதத்துக்கு மேல நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும். ரொம்ப சாதகமான காலகட்டம். 30 வருடங்களுக்கு பிறகு சனி லாபஸ்தானத்துல, தர்மாதிபதியும் கர்மாதிபதியும் லாபஸ்தானத்துல இருக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. அதுலயும் ராகு லாபஸ்தானத்துல, அதன் பிறகு பார்த்தோம்னா ஜீவனஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆவாரு. ஆனா குரு பார்வையில் அவர் வந்துருவாரு. சோ அந்த காம்பினேஷன்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சனி பார்வை 4ஆம் இடத்துல இருக்கு. மார்ச் மாதம் வரைக்கும் சனி பார்வை 4ஆம் இடத்துல இருக்கும். அவை கல்வி சார்ந்த விஷயங்கள பெருசா ஒரு ஈடுபாடு இருக்காது. கல்வியில ஒரு மாதிரி மந்தத்தன்மையா போற மாதிரி ஃபீல் ஆகும். நிறைய சிந்தனை குழப்பம், இதை பண்ணுவோமா அதை பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சிந்தனை குழப்பம்லாம் இருக்கும். அவை மாணவ மாணவிகள் மார்ச் மாதம் வரைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானம் காக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த மாற்றத்தையும் எந்த முடிவுகளையும் செய்யாம இருக்கிறது நல்லது. ஒன்ஸ் சனி பகவான் டிரான்சிட்டுக்கு பிறகு பார்த்தோம்னா கல்வி சார்ந்த வகையில ஒரு சிறப்பான மாற்றம் ஏற்படும். உயர்கல்வி படிக்கிறதுக்கு வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த யோகமும் இப்ப கைகூடி வரும். அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓவராலா அந்த உச்ச சுக்கிர பயிற்சி நமக்கு பல வகையில சாதகமான பலன்களை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்துல
கடன் சம்பந்தமான விஷயம், உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், நம்முடைய ஆசைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது. ஏன்னா ராகுவோடு சேர்ந்த சுக்கிரன் வந்து ஆசையை பல மடங்கா கொடுக்கும், நிறைய எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தும். அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷனை ஏற்படுத்தும். ஆகவே எதையும் பெருசா எதிர்பார்க்காம நீங்க அப்படியே நியூட்ரலா டிராவல் ஆகிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய யோகம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெயர் புகழ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். எந்த விஷயத்திலையும் அதிகமான ஹைப் ஏத்த வேண்டாம். உங்களுடைய செலவுகளை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைக்கணும். ஏன்னா சனி பார்வை விரயஸ்தானத்துல மார்ச் மாதம் வரைக்கும் இருக்கும். ஆகவே கையில பணம் இருக்கிறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செலவா கன்வெர்ட் ஆயிடும். ஆகவே முடிஞ்ச வரைக்கும் செலவெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு மாற்றம் நிச்சயமா ஏற்படும். இதுல மட்டும் நீங்க கவனம் செலுத்திட்டா போதும். மற்றபடி பொருளாதார வளர்ச்சி, நீண்ட நாள் ஆசைகள் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நிறைவேறும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் வந்து ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான். கிரகங்களுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப பொதுவா சொல்லக்கூடிய ஒரு பொது பலன் தான் இது. உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்கள் எல்லாம் மாறுபடும். எனவே 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் ஏதாச்சும் பண்ண போறீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. மற்றபடி பேசிக்கான ஸ்டெப்லாம் நீங்க மூவ் ஆன் பண்றதுக்கு கோச்சாரமே போதுமானது. மேலும் இன்னொரு விஷயத்தை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உடைய ஜனனகால ஜாதகத்துல தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் வீக்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அதே போல கோச்சாரம் ஃபேவரா இருந்து உங்களுடைய தசாபுக்தி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் வீக்கா இருக்கு அப்படின்னாக்கா கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா வந்தாலும் கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்கிறது வாய்ப்புகள் அதிகம். எனவே உடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு, உடைய ஜனனகால ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுக்தி இதை பொறுத்து தான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்ளை ஆகும். ஸோ அதை நீங்க டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய சேட்டை நீங்க ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த கோச்சார பலன்களை பார்த்து பயனடைகிறது ரொம்ப சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29 நிகழ இருக்கிற சனி பெயர்ச்சிக்கான பொது பலன்கள் கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 12 ராசிக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மேலும் குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். மேலும் நட்சத்திர பொது பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ராசி, உங்களுடைய நட்சத்திரம், உங்களுடைய லக்னம் இந்த மூணுக்குமே ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜெனரலான ஒரு விஷயம் நாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்கையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஒரு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பதிவா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.